4 தடவை பார்ப்பேன்னு சொன்னேன் நான் தான். சந்தோஷம் பார்த்துட்டு இளைய தளபதி பிடிச்சிருக்கு. இன்னும் சாப்பிடல, மதிய சாப்பிட சாப்பிடல, அடுத்த திருப்பி வரப்போ போறேன் அடுத்து. ரொம்ப லாங்கா போகுது. இல்ல அதெல்லாம் நல்லா தான் இருக்கு படம், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நான் எங்களுக்கு கூட வந்தவங்கலாம் கொஞ்சம் யாருமே கத்தலை, நாங்கள் மட்டும்தான். ஆமாம் நாங்கள் விசில் போடு. ஓரளவு தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா படம் அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை. சூப்பராக இருக்கு. பிலோ அவரேஜ். காந்தி தான் தளபதி. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தளபதியை. ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஆமாம் 4 தடவை பார்க்கலாம். 4 தடவை பார்ப்பேன்னு சொன்னேன் நான் தான். அந்த பழைய இளைய தளபதி விஜய் தான் நல்லா இருந்தது. தோனி சீன் வந்தது, தோனி சீன் வந்தது, சிவகார்த்திகேயன் சீன் வந்தது. எஸ்கே சீன்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசி ரீமிக்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்லை நான் எங்களுக்கு கூட வந்தவங்கலாம் கொஞ்சம் யாருமே கத்தலை, நாங்கள் மட்டும்தான். ஆமாம் நாங்கள் மட்டும் தான் போயிடுச்சு. என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. கூட வந்த யாரும் பார்க்குற மாதிரி இல்லை. நல்லா தான் போச்சு. நாங்கள் ரசிச்சு தான் பார்த்தோம். நான் தளபதியோட ஃபேனு. தம்பிக்காண்டி தான் முத தம்பி தளபதி படம் தான் பார்க்கணுன்னு வம்படியே கூட்டிட்டாங்க. ஆமாம் தளபதி. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தளபதியை. ஐயோ அழுதான். ஆனால் நான் வம்படியே எப்படின்னாலும் பார்க்க வச்சிட்டேன் தளபதி மாமாவை. ஐயோ நான் பயங்கர, நான் இவன் தூங்கினாலும் கத்திட்டே இருந்தேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தளபதி அடுத்து ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு. பெரிய விஜய். சூப்பராக இருக்கு. கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. இளைய தளபதி பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே சூப்பர். இளைய தளபதி எல்லாமே சூப்பர், நல்லா இருந்துச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துல இது ரொம்ப ஸ்பெஷலா சூப்பராக இருந்துச்சு. அப்பாவோட எனக்கு பிடிச்சிருச்சு. சரி ஓகே. காந்தி தான். இப்போ பாசிட்டிவ் கேரக்டர் தான். பரவாயில்ல. ரொம்ப லாங்கா போகுது. லென்த் ஜாஸ்தி. ஒரு 20 நிமிஷம் குறைச்சதால இருக்கு. ஆமா 3 மணி நேரமா ஓடுது. 3.5 மணி நேரம் படம் நல்லா இருந்துச்சு. சின்ன விஜய் நல்லா நடிச்சிருந்தார் வித்தியாசமா. சின்ன விஜய் நல்லா இருந்தார். பெரிய விஜய் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லனா நடிச்சா பிடிக்காது. ஹீரோவா நடிச்சாதான் பிடிக்கும். அப்பா விஜய் தான் பிடிக்கும். அவர் தான் நல்லா இருக்காரு. நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லா பேருமே நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஓரளவு தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா படம் அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை. ஏதோ கடைசியில் வச்சான் யாப்பு முக்கி சண்டை போட்டாரு. பார்த்தா க்ளோனை வச்சு அடிக்க விட்டாயே பாவத்தை. முக்கி சண்டை போட்டு க்ளோனு கூட சண்டை போடுறாரு. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? க்ளோனை தான் பண்றாரு. என்ன வரும் பார்ப்போம். 2050 வரும் பாருங்க. விஜய்க்காக மட்டும் படத்தை பார்க்குறாங்க. ஒரு படமா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் என்ன இருக்குன்னு. 2050 வரும். நல்லா இருந்துச்சு. அருமையான படம், தரமா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. சரி அடுத்த வருஷம் வரப்போ போறேன் திருப்பி. இன்னும் சாப்பிடல, மதிய சாப்பிடல, அடுத்த வருஷம் திருப்பி வரப்போ போறேன் அடுத்து. உண்மையை சூப்பரா, அருமையா இருந்துச்சு படம். 200 ரூபா. மிரட்டி விட்டாங்க. தளபதி செம மாஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சூப்பராக இருக்கு. இல்லை டைம் போகிறதே தெரியல சார், நல்லா போச்சு. ஆமாம் இது ஒரு டிஃப்ரெண்டாக இளைய தளபதி நல்லா கலக்கியிருக்காரு. சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. டிஸ்டல் நிறையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு. பிலோ அவரேஜ். விசில் போடு. ஸ்பெஷல் ஆன்டி ஸ்குவாட் ஏஜென்சியோட மானத்தை வாங்கிட்டார் வெங்கட் பிரபு. அதோட இது என்னன்னு தெரியுமா? அவங்க ஃப்ளாப் தான் தருவாங்கன்னு தெரியும், பட் அந்த ஏஜென்சியோட மானத்தை ஏன் வாங்கினீங்கன்னு தான் சொல்லணும்னு தோணும். நான் விஜய் ஃபேன் தான், பட் ஸ்டோரி நத்திங். பட் எனக்கு அந்த சாப்ஸோட இதை ஏன் நீங்கள் இது பண்ணிட்டீங்க? 3 மணி நேரம் வச்சு அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஏதோ இதை சொன்னால் உண்மையை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க யாரும். அங்கங்கே சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதுக்காண்டி வந்தோம்னா அப்புறம் எதுக்கு விஜய் படத்துக்கு வந்தோம்னு தெரில. அவ்வளோதான் எல்லாம். ஆனால் கேட்டால் எல்லாம் நல்லாயிருக்கு, பிளாக் பஸ்டர்னு நம்மளே ஏதோ வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதே இப்போ தூம் 2லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு ரியாலிட்டியாக இருக்கும். இதில் அந்தளவுக்கு ரியாலிட்டியெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணும்போதே ஏதோ ஏனோ தானோன்னு சும்மா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலேருந்தே ஃபேக்காக இருக்குது. அப்புறம் பிரபுதேவா அந்த கார் ஸ்டண்ட் சீன் பண்ணும்போதும் அவர் பாட்டு வெடித்து அவர் பாட்டு உள்ளே போயிட்டுருக்காரு. எதுவுமே நம்புற மாதிரி இல்லை ப்ரோ. இப்போ எல்லாருமே ரியாலிட்டியான படத்தை தான் விரும்புகிறாங்க. இந்த காலத்தில் மறுபடியும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த யூடியூப் சேனல் ப்ரோ? ஆமாம், எதிர்பார்த்ததோட சிறப்பாக நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. சுமாராக தான் இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும். பரவாயில்ல, ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சர்ப்ரைஸ் அவர் பிரேம்ஜி சொன்ன அளவுக்கு அவ்வளோவா இதாக இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தளபதி பார்க்கறதுக்காண்டி வரலாம். தளபதியோட செலிப்ரேஷன் இது படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது.
மொத்தத்தில் ஓவராலாக சந்தோஷம் பார்த்துட்டு வரேன். சூப்பரா இருந்துச்சுண்ணே, வேற லெவல். படத்துல தோனி வரதான் சூப்பரா இருந்துச்சு. போட்டுருங்கண்ணே. விஜய் பிடிச்சிருந்துச்சு. விஜய்க்காக வந்து நல்லா இருந்துச்சு. 2 பேர்த்தையும் தான் நல்லா இருந்துச்சு. தயவு செய்து பார்க்காதீங்க. தோனி தலை எஸ்கே தான் பெட்ரு. கேமியோ தான் நல்லா இருக்கு படத்தை விட. படம் செமையா இருக்கு. இதுக்கு மேலே வந்து விஜய் வந்து இன்னும் ஒரு 10 படம் நடிக்கணும். அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஸ்பெஷல்லாம் எல்லாமே ஸ்பெஷல் தான். எல்லா சீன் வந்து அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்களே. என்ன கதைலாம் எதுவுமே எதிர்பார்க்காம பார்த்தா படம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் சீன்லாம் செம்ம ட்விஸ்ட்டு. லாஸ்ட்டில் ஒரு சீன் இருக்குது படம் முடிஞ்சதுக்கப்புறம், அது பயங்கரமாக இருக்குது. அது நம்ம ஆடியன்ஸ் புரியுமான்னு தெரில. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. விஜய் வந்து வில்லன் சூப்பராக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்கு. ஆமாம், புதுசாக பார்க்குறோம் விஜய். ஆமாம், இப்போ ஹீரோ நினச்சி பார்த்தாச்சு, இப்போ வில்லன் நினச்சி பார்க்கல. ஆனால் வில்லன் நடிச்சது வந்து நல்லா இருக்குது. பாசிட்டிவ் ரோல் தான் முடிச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ட்விஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. டபுள் ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். வந்ததுக்கு ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது. ஆமாம், நிறைய யூனிக்கான விஷயம் இருக்குது. முன்னாடி விஜய் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஓரளவுக்கு ஓகே தான். படம் நல்லா தான். ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு செகண்டும் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. செம்மையா போட்டாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே. வெங்கட் பாபு நல்லா எடுத்துருக்க. சொன்ன ஒன்றும் இல்லை, நல்லா படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. இவங்க தான் நல்லா இல்லைன்றாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் அஜித் ஃபேன்ஸ். இவங்கெல்லாம் மதுரையில் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் நேரில் ரிவ்யூ எடுக்கிறோம். நல்லா தான் இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா புறாம முடிச்சவங்க. அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. 2 தளபதியுமே நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் மங்காத்தா விஜய் மிரட்டிட்டாங்க. சும்மா அதெல்லாம் சரி, அது ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்குறதுக்காக. படத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேக் ஆனால் பரவாயில்ல. படமே லேக் ஆனால் எப்படி பார்க்குறது? ஏன் ப்ரோ படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இல்லை ப்ரோ, இல்லை அதெல்லாம் சொல்லிக்கலாம். விஜய் ஃபேன்ஸ் வந்து அதெல்லாம் சொல்லிக்கலாம். கதருவாங்க அப்புறம் தெரியும். ஓகே ப்ரோ, ஓகே. செகண்ட் ஹாஃப் ரொம்ப விருப்பமாக போகுது. சில பேர் ரொம்ப லென்த்தாக கிளைமேக்ஸ்லாம் இழுத்துக்கிட்டே போகுதுன்ற. நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஸ்லோ, ஒரு ஹாஃப் அன் ஸ்லோவாக போகும். எமோஷனல் நல்லா இருக்கு. ஆமாம், எமோஷனல் மயம் வந்து எமோஷனல் இருக்காப்புல. எமோஷனலாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப விருப்பமாக பார்க்க போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கும். ஆமாம், ட்விஸ்ட் நிறையா இருக்குது. நல்லா இருக்குது சார். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா போட்டுருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விஜய் சன் கேரக்டர் நல்லா நல்லா பண்ணிருக்காப்புல. அவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ட்விஸ்டாக இருக்கும். அவர் தான் வில்லனாக இருப்பார் கடைசி வரைக்கும். இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது படம். எந்த பிரச்சனையும் இல்லை. லேக்லாம் இல்லை. 3 hours நல்லா தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைங்க நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க. இன்னைக்கு பையனுக்கு பிறந்தனால அவன் ட்ரீட்டுக்காண்டி இன்னைக்கு கூப்பிட்டு வந்து. அப்படியா? ஹாப்பி பர்த்டே. எப்படி இருந்துச்சு படம்? தேங்க்யூ. பர்த்டே ட்ரீட் அந்த மூவி எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு படம்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு.